கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 2ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர், அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரின் செயலுக்கேற்ற பலனை கடவுள் கொடுக்க அவர் தயாராயிருக்கிறார். அப்படியானால் நாம் நல்ல செயல்களை செய்தால் நல்ல பலன்களை கடவுளின் கரங்களிலிருந்து நாம் பெற முடியும். ஆகவே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல குணத்தோடு நல்ல எண்ணங்களோடு ஒவ்வொரு முயற்சிகளையும் மேற்கொள்ள நம்மை அவருடைய பாதங்களிலே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளிலே உண்மை இருக்கும் பொழுது, நம்முடைய முயற்சிகளிலே தாழ்ச்சி இருக்கும் பொழுது, கடவுள் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், மீதியுள்ள அனைத்து ஸ்டெப்பையும் கடவுளே நமக்காக எடுத்து வைத்து அந்த எல்லா முயற்சிகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். அதற்குரிய பலனை நாம் இரட்டிப்பாக பெறக்கூடிய அளவிற்கு கடவுளின் பேரன்பு நம்மை நிரப்பும். ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல எண்ணங்களோடு வாழ, நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்கிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள், படிக்கும் இடங்கள் எதுவாக இருந்தாலும் தேவையற்ற கோபங்கள், பொறாமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லோரையும் நாம் அன்பு செய்வோம். அன்பு நம் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரமே கடவுள் நமக்குள் வாசம் பண்ணுவார். கடவுள் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நன்மை தரக்கூடிய செயல்களாய் இருக்கும். அதற்குரிய பலனை கடவுள் நிறைவாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்தாலும் நான் எப்பொழுதும் என் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று நாம் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு நிலையிலே நாம் நிற்கும் பொழுது, கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது, கடவுள் நம் உள்ளத்தை அறிவார். நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்குரிய பலனை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய எல்லா முயற்சிகளுக்குரிய பலனையும் நீர் நிறைவாக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் தூய உள்ளத்தோடு வாழ, நன்மைகளை மாத்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் படியாகவே எப்பொழுதும் நம் உள்ளத்தில் இயேசு மகாராஜா நிறைந்திருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினவர்களாய் நம் உள்ளத்தை அன்பினால் நிறைப்போம். எப்பொழுதும் எல்லோருக்காகவும் நாம் அன்போடு செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் அதற்குரிய பலனை நமக்கு நிறைவாக கொடுப்பார். ஆமேன். God bless you.